Good morning, students. I am MRK. Today, class 10th standard Maths chapter 6 trigonometry example sums பார்த்துட்டு இருக்கோம். That problem height and distance. Example 6.30 லைட் ஹவுஸ் சம் அப்படின்றது கலங்கரை விளக்கம் அப்படின்றது. ஒரு மனிதன் இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாரு. அப்போ தான் கொஸ்டின் ரீட் பண்ணால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு மனிதன் a man அப்படின்னு சொல்லி வாட்சிங் எ ஸ்பீட் ஆஃப் எ போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். டவரில் இருந்து பார்க்குறான், மேலே இருந்து பார்க்குறான். படத்தில் எல்லாம் போட்டிருக்கேன், மேலே பார்த்துக்கோ. படத்தை போட்டிருக்கேன், மேலே இந்த இடத்துல நிற்கிற மாதிரி நினைக்கிறான். அவன் ஒரு போட்டை பார்க்குறான், அந்த சீன்ற போட்டை பார்க்குறான். அது ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் 60 டிகிரி. அப்போ மேலே இருந்து கீழே உள்ள இன்டீரியராக மாற்றிடணும். எலிவேஷனாக மாற்றிட்டோம். கீழே இருந்து போடையில் மேலே ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் அர்த்தம். ரைட். கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு, ஆஃப்டர் 10 செகண்ட் கழித்து பார்த்தோம்னா போட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. இப்படி தள்ளி இப்படி போயிடுச்சு. சீலேருந்து டிக்கு போயிடுச்சு 10 செகண்டில். சரிங்களா? 10 செகண்டில் போயிடுச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் தெரியாதுல்ல உனக்கு. 10 செகண்டில் போயிடுச்சு, ஆனால் டிஸ்டன்ஸ் தெரியாது. சரியா? ரைட். அதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. ஓகே. அப்போ அடுத்து இந்த 20 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தியா, இதை கரெக்டாக கவனிக்கணும். இந்த 20 மீட்டர் அப்படின்றது ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மேன் ஐ, அவனுடைய கண்கள் அந்த அப்படின்றது ஐ. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 20 மீட்டர் ஃப்ரம் த டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த போட்டை பார்க்குறது, அந்த போட்டை பார்க்குறான்ல, சீன்ற போட்டை. அப்போ அவனுடைய ஐயோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த போட்டுக்கு அப்படின்றதுனா 200 மீட்டர்ன்றது. அது மேலே நமக்கு அப்படி நோட் பண்ண முடியாது, மேலேருந்து பார்க்குறதுனால. அதனால் ஹரிசானல் டிஸ்டன்ஸை கீழே கொண்டு வந்துட்டோம். ஹரிசானல் டிஸ்டன்ஸை என்ன செஞ்சிட்டோம்? கீழே கொண்டு வந்துட்டோம். மேலே உள்ளதை மேலேண்டு தான் பார்க்குறான். நீ கீழே நின்று பார்க்குறான்னு நினச்சிடாத, மேலே நின்று தான் பார்க்குறான் போட்டை. ஐ லெவல் இங்கே வரும்ல இப்படி. அப்போ இதுக்கு நேரம் பார்த்தோம்னா இங்கே வந்துடும் போட்டு. இந்த மேலே உள்ள லெவலை தான் கீழே இங்கே 200 போட்டிருக்காங்க மீட்டர்னு. ஓகேயா? ரைட். லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர்னு எடுத்துக்க. ஏபி பி த ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த டவர்னு வேணால் எடுத்துக்க. சரியா? லெட் ஏபி பி த ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர். ஓகே. நெக்ஸ்ட்டு லெட் சி அண்டு டி பி த பொசிஷன் ஆஃப் நிலை டூ போட் அப்படின்னு எழுதிடலாம். 2 போட்ஸ். புரியலா? 2 இதோடையது. ரைட். இல்லை ஒரே போட் தானே, ஒரே போட் தான். ரைட். அதை கொஞ்சம் செகண்டில் அடுத்து டீவியேஷன் ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. போகுது கிளம்பி 10 செகண்டில் அடுத்த இடத்துக்கு. சரி. இப்போ ஃபஸ்ட்டு 60 டிகிரிக்கு உள்ளது பார்த்தோம்னா ஹச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏசிபி. ஓகே, குட். ஏசிபி tan theta equal to opposite by adjacent. Opposite what? Lighthouse. Height of the lighthouse. அப்போ ஏபி. adjacent what? பிசி. அப்போ ஏபின்றது ஹச்சு. இது 200 மீட்டர். tan theta tan 60 டிகிரி. tan 60 டிகிரி மீனிங் √3. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 200 √3 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்படின்னு. இது ஒரு ட்ரையாங்கிள் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு சொல்லி வாட் கேட்டிருக்கு, ஸ்பீடு கேட்டிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும். டிசி கண்டுபிடிச்சா தான் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். புரியுதா? அப்போ டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸு பை ஸ்பீடு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டைம் கீழே கொண்டு வரணும். டைம் கீழே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். டைம் கீழே கொண்டு வந்தால் தான் ஸ்பீடு கிடைக்கும். இந்த ஸ்பீடுக்கு தான் யூனிட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இதுதான் டிஸ்டன்ஸுன்றது. ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எது ரெண்டுக்கு. இது எவ்வளோ? 10 செகண்டில் இந்த ட்ராவல் பண்ணதில் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஓகே. இன் ட்ரையாங்கிள் இதை வேணால் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஏடிபி in triangle ADB tan theta opposite by
opposite by adjacent, opposite height AB by adjacent BD அல்லது DV. கீழே வந்து x plus 200, இங்கே என்ன வந்துடும் h. ஓகே, tan 45, tan 45ன்றது 1, அப்போ x plus 200 equal to h. அப்போ நம்மளுக்கு ஹச்சுக்கு வந்து என்ன இருக்குது 200√3, இது அங்கிட்டு கொண்டு போனால் -200, 200 வெளியே எடுத்துட்டோம்னா √3 - 1, இங்கே எக்ஸ் இருக்குது, இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா மாறிடும்ல, ரைட். அப்போ 200 1.732 - 1, அப்போ என்ன வந்துடும் 200 × 0.732 அப்படின்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா 0 அப்புறம் சேர்த்துக்குருவோம். 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, ஓகே, 00, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 146.40 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சப்பட்டு இது என்ன அப்படின்னா டிசி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 146.40 அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, குட். இப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ண போகிறோம். அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, குட். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையானது ஸ்பீடு. நமக்கு தேவையானது ஸ்பீட், இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே மல்டிப்ளைனால் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டால் டிவைட் ஆயிரும் டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 146.4.0 பை டைம் 10 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு, ஈக்குவல் டு ஸ்பீடு எஸ். அப்போ அடிச்சிட்டோம்னா இல்லை 1 டிஜிட் தள்ளி என்ன செஞ்சுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம் அப்படி. அப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 14.64 km/h அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் செக் த ஆன்சர் இன் புக். ஓகே, தேங்க்யூ. அப்ராக்சிமேட் போட்டுடைய ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்டிருக்கு. அஸ்யூம் த வாட்டர் சைலிங் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா, நிதானமாக பார்த்துக்க. ரைட், ஓகே, தேங்க்யூ.